Hi students, this is already physics class. I'm your professor Dr. D. Salamrasan. போன கிளாஸில் போன ரெண்டு கிளாஸில் கொஞ்சம் பேசிக்ஸ் பார்த்தோம். எலாஸ்டிசிட்டினா என்ன, பிளாஸ்டிக்னா என்ன, மெட்டீரியல் எலாஸ்டிசிட்டி ப்ராப்பர்ட்டியை வச்சு ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம், எலாஸ்டிக் மெட்டீரியல்ஸ், பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ். ஸோ நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ், ஒரு மெட்டீரியல் மேலே அப்ளை பண்ணுற ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த மெட்டீரியல் தன்னோட ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு திரும்ப வந்துருச்சுன்னா அந்த மெட்டீரியல் பேர் எலாஸ்டிக் மெட்டீரியல். அப்படி வரலைன்னா அந்த மெட்டீரியல் பேர் பிளாஸ்டிக் மெட்டீரியல். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸு, நம்ம ஒரு மெட்டீரியல் மேலே அப்ளை பண்ணுற ஃபோர்ஸை தான் நம்ம டெக்னிக்கலாக சொல்லும்போது ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறோம். அப்போ அந்த எலாஸ்டிக் பாடி என்ன பண்ணும், அது திரும்ப தன்னோட ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வரதுக்கு ட்ரை பண்ணும். த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஆக்டிங் பெர் யூனிட் ஏரியா ஆஃப் த பாடி இஸ் டிஃபைன்ட் as தி ஸ்ட்ரெஸ். அதோட யூனிட் நியூட்டன் மீட்டர். அதாவது நம்ம ஒரு பொருள் மேலே எலாஸ்டிக் மெட்டீரியல் மேலே அப்ளை பண்ணுற ஃபோர்ஸு பெர் யூனிட் ஏரியா, அதனால் நியூட்டன் மீட்டர், ரைட். அதேமாதிரி ஸ்ட்ரெயின்னா என்னென்னா சேஞ்ச் இன் டைமென்ஷன் பை ஒரிஜினல் டைமென்ஷன், அந்த ரேஷியோ தான் ஸ்ட்ரெயின். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயினை 3 டைப்பாக பார்த்தோம். லீனியர் ஸ்ட்ரெயின் 1 டைமென்ஷனல், ஸோ சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். அடுத்து 2 டைமென்ஷனல் ஷேரிங் ஸ்ட்ரெயின், சேஞ்ச் இன் ஷேப் பட் நாட் இன் சைஸ். ஷேப் மட்டும் சேஞ்ச் ஆகும், ஒரு எண்டை பாட்டம் எண்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்பர் எண்டை மட்டும் லைட்டாக டெல் பண்ணும்போது ஸோ அதில் வர ஸ்ட்ரெயினை தான் ஷேரிங் ஸ்ட்ரெயின்னு சொல்கிறோம். 2 டைமென்ஷனல் கேஸ். அடுத்து 3 டைமென்ஷனல் கேஸ், சேஞ்ச் இன் வால்யூம் by original volume, 3 dimensional case. So linear strain, shearing strain, volume strain, 1 dimensional, 2 dimensional, 3 dimensional. அப்புறம் ஹூக்ஸ் லா, ஸ்ட்ரெஸ்ஸையும் ஸ்ட்ரெயினையும் ரிலேட் பண்ணுறலா ஹூக்ஸ் லா. ஸோ ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். அதை எடுக்கிறதுக்காக ஒரு கான்ஸ்டன்ட் போடுறோம். ஸோ இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். ஈங்கிறது மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி, அதோட யூனிட் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். லிமிட் ஆஃப் எலாஸ்டிசிட்டின்னு ஒன்று உண்டு. எந்த நம்ம எலாஸ்டிக் மெட்டீரியல் அதோட எலாஸ்டிசிட்டியை ஒரு லிமிட் வரைக்கும் தான் அது பேர் பண்ணும், அதுக்கப்புறம் அதோட எலாஸ்டிசிட்டியை அது லூஸ் பண்ணிடும். ஸோ அதை தான் லிமிட் ஆஃப் எலாஸ்டிசிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது ஹூக்ஸ் லால பார்த்தோம். அப்புறம் எலாஸ்டிக் மாடுலையில் 3 டைப் ஆஃப் மாடுலை பார்த்தோம். யங்ஸ் மாடுலஸ், மாடுலைன்னா மாடுலஸ்க்கோட ப்ளூரல் வேர்டு, சிலபஸோட ப்ளூரல் வேர்டு சிலபை, அதேமாரி மாடுலஸோட ப்ளூரல் வேர்டு மாடுலை. ஸோ எலாஸ்டிக் மாடுலையை 3 டைப்பாக பிரிக்கிறோம். யங்ஸ் மாடுலஸ், ரிஜிடிட்டி மாடுலஸ், பல்க் மாடுலஸ். யங்ஸ் மாடுலஸ்ங்கிறது 1 டைமென்ஷனல் கேஸ். ஸோ 1 டைமென்ஷனல்னா லீனியர் ஸ்ட்ரெஸ் பை லீனியர் ஸ்ட்ரெயின், அதை ரெப்ரசன்ட் பண்ணுற லெட்டர் Q. அடுத்து ரிஜிடிட்டி மாடுலஸ்னால் 2 டைமென்ஷனல் கேஸ். டேஞ்சென்ஷியல் ஸ்ட்ரெஸ் டு தி ஷியரிங் ஸ்ட்ரெயின் இஸ் கால்டு ரிஜிடிட்டி மாடுலஸ், 2 டைமென்ஷனல் கேஸ், அதை ரெப்ரசன்ட் பண்ணுற லெட்டர் N. அடுத்து பல்க் மாடுலஸ் 3 டைமென்ஷனல் கேஸ். நார்மல் ஸ்ட்ரெஸ் டு த வால்யூம் ஸ்ட்ரெயின், வால்யூம் 3 டைமென்ஷனல் கேஸ், அதை ரெப்ரசன்ட் பண்ணுற லெட்டர் K. இப்போ இந்த கிளாஸில் இந்த 3 எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ஸ்க்குரிய ரிலேஷன் என்னங்கிறத பார்ப்போம். ஸோ ஒரு 3 டைமென்ஷனல் பாக்ஸ் ஒன்று கன்சிடர் பண்ணிக்குவோம், க்யூப் கனசதுரம், அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கன்சிடர் பண்ணிக்குவோம். அதோட எட்ஜஸ் மார்க் பண்ணியிருக்கு, ABCD EFGHன்னு மார்க் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் அதில் ஆக்ட் பண்ணுற நம்ம ஸ்ட்ரெஸ் கொடுக்குறத மார்க் பண்ணியிருக்கு, R, அப்புறம் P, அப்புறம் Q. இந்த மாதிரி 3 ஸ்ட்ரெஸ்ஸையும் அதில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது என்னங்கிறத பார்ப்போம். லெட் அஸ் கன்சிடர் யூனிட் கியூப் ஆஃப் எ ஹோமோஜீனியஸ் ஐசோட்ரோபிக் எலாஸ்டிக் சாலிட். ஹோமோஜீனியஸ்னால் ஒரே மாதிரின்னு அர்த்தம். இந்த வேர்டு நீ கெமிஸ்ட்ரியில் கேள்விப்பட்டிருப்பேன். ஹோமோஜீனியஸ் சொல்யூஷன்னா இப்போது சால்ட்டை நம்ம வாட்டரில் டிஸ்பர்ஸ் பண்ணுறோன்னா அது ஹோமோஜீனியஸாக மாறிடும், ஒரே தன்மையாக மாறிடும். ஸோ அது ஹோமோஜீனியஸ் லிக்விட். அதே மாதிரி தான் ஹோமோஜீனியஸ்னால் ஒரே மாதிரி எல்லா சைடும் ஒரே மாதிரி இருக்கும் கனசதுரம். ஐசோட்ரோபிக்னா ஐசோன்னா சேம்னு அர்த்தம், ட்ரோப்னா சர்ஃபேஸ்னு அர்த்தம். ஸோ சர்ஃபேஸ் சேமாக இருக்கும். ஸோ அந்த எலாஸ்டிக் சாலிட் ஒன்று கன்சிடர் பண்ணிக்கிறோம், ABCD EFGH. லெட் எ ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு P act normally on each side of the parallel lines ABCD and parallel faces ABCD and EFGH. ஸோ ABCDங்கிறது டாப்பில் உள்ள சர்ஃபேஸ், படத்தில் பாருங்க தெரியும், ABCD. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா EFGH. ஸோ இப்படிங்கிறது கீழே உள்ள சர்ஃபேஸ், ரைட்டா. சிமிலர். ஸோ இந்த 2 டாப் பாட்டமில் ஆக்ட் பண்ணுற ஸ்ட்ரெஸ் Pன்னு மார்க் பண்ணியிருக்கோம், ரைட்டா, P, ரைட். Similarly, let Q be the stress acting normally on both the faces ABGH.
CDEF, ரைட். ஒரு க்யூபில் எடுத்தோம்னா ஃப்ரண்ட்டு சர்ஃபேஸு அப்புறம் பேக் சர்ஃபேஸ், இதில் ஆக்ட் பண்ணுற ஸ்ட்ரெஸ் வந்து க்யூன்னு மார்க் பண்ணியிருக்கோம். பிங்கிறது என்ன, டாப்லையும் பாட்டம்லையும் க்யூ, அந்த ஸ்ட்ரெஸ்ஸு. க்யூன்ற ஸ்ட்ரெஸ் என்ன, ஃப்ரண்ட்லையும் பேக்லையும், ரைட்டா. அடுத்து எனி ஸ்ட்ரெஸ் acting on a face produces elongation in its own direction and lateral contraction in the other two mutually perpendicular directions. இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ இந்த 3 dimensional பாக்ஸை நம்ம ரியலாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஏதாவது ஒரு பக்கம் நம்ம புஷ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு சைடு வந்து கான்ட்ராக்ட் ஆகும். கான்ட்ராக்ட்னா குறுக்குன்னு அர்த்தம், குறுகிறது, ரெடியூஸ் ஆகிறது. எலாங்கேஷன்னா எக்ஸ்பேண்ட் ஆகிறதுன்னு அர்த்தம், நீட்டிப்புன்னு அர்த்தம். எலாங்கேஷன் அதுக்கு நீட்டிப்புன்னு அர்த்தம். ஸோ ஒரு சைடு நம்ம புஷ் பண்ணோன்னா என்ன ஆகும், அந்த 3 dimensional ரிஜிட் பாக்ஸ் எலாஸ்டிக் பேண்ட் நம்ம கன்சிடர் பண்ணோன்னா அடுத்த 2 சைடு வந்து அது எலாங்கேட் ஆகும், ரைட்டா. மேலே இப்போ 3 dimensional பாக்ஸ் ஒன்று கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்போ மேலேருந்து டாப்லேருந்து புஷ் பண்ணோன்னா அது லெஃப்ட்லையும் ரைட்லையும் எலாங்கேட் ஆகும். அதுதான் இதில் சொல்லியிருக்குது. லெட் லாம்டா பி தி எலாங்கேஷன் பெர் யூனிட் ஸ்ட்ரெஸ். லாம்டாங்கிறது எலாங்கேஷன்னா நீளமாகிறது. நான் சொன்ன மாதிரி இப்போ டாப்லேருந்து ஒரு ஃபோர்ஸ் 3 dimensional பாக்ஸு நம்ம அட்டைப்பெட்டி ஒன்று அப்போ புஷ் பண்ணோன்னா 2 சைடு லெஃப்ட்லையும் ரைட்லையும் அது அதோட லென்த்து இன்க்ரீஸ் ஆகும், எலாங்கேட் ஆகும். அதை வந்து லாம்டான்னு சொல்கிறோம். அண்டு மியூ பி தி கான்ட்ராக்ஷன் பெர் யூனிட் ஸ்ட்ரெஸ். மியூங்கிறது கான்ட்ராக்ஷன், நான் மேலேருந்து புஷ் பண்ணும்போது அதோட ஹைட்டு வந்து ரெடியூஸ் ஆகும், அதை தான் கான்ட்ராக்ஷன்னு சொல்கிறோம். When all the 3 stresses acts simultaneously, elongation along the direction AH is lambda p minus mu q minus mu r, ரைட்டா. பிங்கிறது டாப்லையும் பாட்டம்லையும் ஆக்ட் பண்ணுற ஸ்ட்ரெஸ்ஸு, க்யூங்கிறது ஆருங்கிறது ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் ஆக்ட் பண்ணுற ஸ்ட்ரெஸ்ஸு. அதே மாதிரி க்யூ, ரைட்டா. ஸோ பிங்கிறது டாப்லையும் பாட்டம்லையும் ஆக்ட் பண்ணுற ஸ்ட்ரெஸ்ஸு. அதேமாதிரி க்யூங்கிறது ஃப்ரண்ட்டு ஃபேஸ் ABGH அந்த ஃபேஸுக்கும், அப்புறம் பேக் ஃபேஸ் CDEF அந்த ஃபேஸ்லையும் ஆக்ட் பண்ணுற ஸ்ட்ரெஸ்ஸு. அப்புறம் ஆறுங்கிறது என்னென்னா BCGF, அதாவது சைடில் உள்ள ஃபேஸஸ் ADEH. நம்ம ஒரு கனசதுரம் 3 dimensional கேஸ் எடுத்தோம்னா அதுக்கு 6 ஃபேஸ் இருக்கும், ரைட்டா. டாப் சர்ஃபேஸ் ஒன்று, பாட்டம் சர்ஃபேஸ் ஒன்று, 2, ஃப்ரண்ட்டு சர்ஃபேஸ் ஒன்று, பேக் சர்ஃபேஸ் ஒன்று, 2, 4. அதேமாதிரி இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று, 6, ரைட்டா. ரைட். ஸோ டாப்லையும் பாட்டம்லையும் ஆக்ட் பண்ணுற ஸ்ட்ரெஸ்ஸு நம்ம புஷ் பண்ணுறோம்ல, அதுதான் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறோம். அது வந்து Q. 2 ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ஆக்ட் பண்ணுறது வந்து Q, ரைட்டா. முதல்ல P, ரெண்டாவது Q, அடுத்து 2 சைடில் ஆக்ட் பண்ணுறது வந்து R. ஸோ இந்த 3ஐயும் நம்ம ரிலேட் பண்ண போகிறோம், அதுக்கு தான் பார்க்குறோம். இப்போ AHன்ற சைடில் என்ன நடக்குங்கிறது பார்க்குறோம். ஸோ 1 dimensional எடுத்துக்கிட்டோம். E is equal to lambda p minus mu q minus mu r. லாம்டாங்கிறது எலாங்கேஷன் பெர் யூனிட் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறோம், மியூங்கிறது கான்ட்ராக்ஷன் பெர் யூனிட் ஸ்ட்ரெஸ். ஸோ லாம்டாங்கிறது எலாங்கேஷன், எக்ஸ்பேண்ட் ஆகிறது. இப்போ AH சைடு தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ AHன்ற ஃபேஸில் நம்ம புஷ் பண்ணுறோம் அப்படின்னா எலாங்கேட் ஆகும். ஸோ எலாங்கேட் ஆகிறது தான் லாம்டா பி, இன்க்ரீஸ் ஆகிறது. அப்புறம் கான்ட்ராக்ட் ஆகிறது வந்து குறுங்கிறது, அதனால் அதை மைனஸ் சைனுன்னு போட்டிருக்கோம். எலாங்கேட் ஆகிறத ப்ளஸ்ஸாகவும் கான்ட்ராக்ட் ஆகிறத மைனஸ் சைனாகவும் போட்டிருக்கோம். ஸோ அதனால லாம்டா பி மைனஸ் மியூ க்யூ மைனஸ் மியூ ஆர். ஏன்னா ஃப்ரண்ட்டு ஃபேஸு, பேக் ஃபேஸு, அப்புறம் 2 சைடு ஃபேஸு, அதில் வர்றதுனால 2க்கும் அதுக்கு மைனஸ் சைன் போட்டுருவோம். அதை ஈக்குவேஷன் 1ன்னு மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்து சிமிலர்லி எலாங்கேஷன் அலாங் BC. முதல்ல AH பார்த்தோம், அடுத்து BCன்ற சர்ஃபேஸில் பார்க்குறோம். அதில் எடுத்தோம்னா F, முதல்ல Eன்னு எடுத்துக்கிட்டோம், இங்கே Fன்னு எடுத்துக்கிறோம். Fன்னு எடுத்துக்கிட்டால் லாம்டா Q மைனஸ் மியூ P மைனஸ் மியூ ஆர், அது வந்து ரெண்டாவது ஈக்குவேஷன். ஸோ அதை BCயில் ஆக்ட் பண்ணுற ஸ்ட்ரெஸ் வந்து P, ரைட்டா, P. ஸோ BCயில் ஆக்ட் பண்ணுற ஸ்ட்ரெஸ் வந்து P. ஸோ அதோட எலாங்கேஷன் வந்து லாம்டா, கான்ட்ராக்ஷன் வந்து மியூ. ஸோ அதுக்கு நம்ம ஈக்குவேஷன் எழுதணும் அப்படின்னா லாம்டா Q மைனஸ் மியூ P மைனஸ் மியூ ஆர். அதேமாதிரி எலாங்கேஷன் எல்லாம் AB எழுதுகிறோம்னு வச்சுக்கோங்க, AB டைரெக்ஷனில் எழுதுகிறோம். ஸோ AH முதல்ல எழுதணும், அடுத்து BC எழுதணும், அடுத்து AB சைடு எழுதுகிறோம். AB சைடு எழுதும்போது அதை வந்து Gன்னு எடுத்துக்கிறோம். அதுக்கு எழுதும்போது லாம்டா இன்ட்டு ஆர், சரி, ரைட்டா. லாம்டா இன்ட்டு ஆர் ஏன் போடுறோம்னா ஏபி சைடு வந்து ஆக்ட் பண்ணுறது சைடு. ஸோ அதில் உள்ள ஸ்ட்ரெஸ் வந்து ஆர், அதனால தான் லாம்டா ஆர். அதேமாதிரி தான் மேலே 2 ஈக்குவேஷன்லையும் எழுதியிருக்கோம். மைனஸ் மியூ பி
மைனஸ் மியூ கியூ. அதாவது என்ன ஐடியான்னா, பாக்ஸை வந்து நம்ம எந்த ஒரு டைரெக்ஷனில் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு கொடுத்தா ஒரு டைரெக்ஷனில் அது எலாங்கேட் ஆகுதுன்னு அர்த்தம், அடுத்த 2 டைரெக்ஷனில் அது கான்ட்ராக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ரைட்டா? அதனால தான் கான்ட்ராக்ட் ஆகுறத 2 மைனஸ் சைனோட போட்டிருக்கோம், எலாங்கேட் ஆகுறத ஒரு ப்ளஸ் சைனோட போட்டிருக்கோம். லேம்டான்னு போட்டிருக்கிறது எல்லாமே எலாங்கேட் ஆகுறது, மியூன்னு வந்திருக்கிறது எல்லாமே கான்ட்ராக்ட் ஆகுறது. ரைட், இப்போ 3 கேஸ் நம்ம பார்ப்போம். நம்ம சொன்னோம்னா 1 டைமென்ஷன், 2 டைமென்ஷன், 3 டைமென்ஷனல் கேஸு. 3 வரிசை என்னென்னு பார்ப்போம். லெட் த ஸ்ட்ரெஸ் P alone act and Q equal to R equal to 0. Pங்கிறது நம்ம என்ன சொன்னோம், Pங்கிறது டாப் லைன் பாட்டம் லைன் நம்ம அப்ளை பண்ணுற ஸ்ட்ரெஸ்ஸு. அதில் மட்டும் நம்ம இந்த ஸ்ட்ரெயின் எஃபெக்ட் இருக்கிறதா ஸ்ட்ரெஸ் எஃபெக்ட் இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கிடுவோம். அடுத்த 2 டைரெக்ஷனில் உள்ளது 0ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். 1 டைமென்ஷனல் கேஸ் அதுதான் இது. லெட் த ஸ்ட்ரெஸ் P alone act and Q equal to R equal to 0 அப்படி கன்சிடர் பண்ணிக்கிடுவோம். ஸோ இதை கொண்டு போய் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா QR 0, ரிமைனிங் இருக்கிறது E equal to lambda P, அதான் அது. ஸோ இதுலேருந்து யங்ஸ் மாடுலஸ் Q நம்ம எழுதணும்னா லீனியர் ஸ்ட்ரெஸ் பை லீனியர் ஸ்ட்ரெயின். ரைட்டா? ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸு, அதுதான் நம்ம முதலே Pன்னு டாப் லைன் பாட்டம் லைன் அப்ளை பண்ணுற ஸ்ட்ரெஸ் வந்து Pன்னு மார்க் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரெயின் வந்து லாம்டா இன்ட்டு P, அதான் மேலே நமக்கு கிடச்சிருக்கு. E equal to lambda into P. ஸோ ரெண்டையும் நம்ம எழுதணும்னா யங்ஸ் மாடுலஸ் Q. ஸோ Q equal to 1 by lambda, 2 P கேன்சல் ஆயிரும். அதுலேருந்து லாம்டா எழுதணும்னா 1 by Qன்னு எழுதிக்கலாம். அதை ஈக்குவேஷன் 4ன்னு எழுதிக்கிறோம். ரைட், அடுத்து செகண்ட் கேஸ் எடுத்துக்கிறோம். கேஸ் 2 டைமென்ஷனல் கேஸ். அதில் Q equal to minus P and R equal to 0ன்னு எடுத்துக்கிறோம். நவ் ஷேரிங் ஸ்ட்ரெயின் இஸ் ப்ரொடியூஸ்ட். Q equal to மைனஸ் P, R equal to 0ன்னு எடுத்துக்கிறோம். அவ்வளோதான். அதாவது இந்த கியூபை வந்து பாட்டமில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஷேரிங்கிற வேர்டு வந்துட்டாலே ஒரு எண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். பாட்டம் எண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு டாப் எட்ஜை மட்டும் ஒரு சைடு மூவ் பண்ணுறோம். ஸோ அப்படி மூவ் பண்ணும்போது இனிஷியலாக Qன்னு இருக்கிறது புஷ் ஆகி லைட்டாக ஆங்கிள் ப்ரொடியூஸ் பண்ணும், ஆங்கிள் ஆஃப் ஷேரை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ Q வந்து மைனஸ் P ஆகி போயிடும், R வந்து 0 ஆகி போயிடும். நவ் ஷேரிங் ஸ்ட்ரெயின் இஸ் ப்ரொடியூஸ்டு. த எலாங்கேஷன் அலாங் the direction P is equal to, so இந்த Q is equal to minus P R is equal to 0 வையும் ஈக்குவேஷன் 1ல் போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ E is equal to lambda P, அந்த lambda P அப்படியே இருக்குது, மைனஸ் R is equal to 0, அதனால் மியூஆர் வந்து 0 ஆயிரும். மைனஸ் Qங்கிறது மைனஸ் P, அதனால் மைனஸ் மியூ இன்ட்டு மைனஸ் P போட்டிருக்கு. ஸோ லாம்டா P ப்ளஸ் மியூ Pன்னு கிடைக்கும். ஸோ லாம்டா ப்ளஸ் மியூவை காமனாக எடுத்துட்டோம்னா Pன்னு கிடச்சிரும். நவ் ஷேரிங் ஸ்ட்ரெயின் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2E. ரைட்டா? E is equal to ஷேரிங் ஸ்ட்ரெயினுங்கிறது அங்கே வந்து E is equal to லாம்டா Pன்னு கிடச்சிருக்குது ஃபஸ்ட்டு கேஸில். இங்கே வந்து ஸ்ட்ரெயின் என்னங்கிறத பார்ப்போம். 2 times E, ஏன்னா 2 சைடும் நடக்கும். ரைட்டா? 3 டைமென்ஷனல் கேஸ் கன்சிடர் பண்ணல. ஒரு சைடு நம்ம எலாங்கேட் ஆகிறத பார்த்தோம், அடுத்து இன்னொரு சைடு எலாங்கேட் ஆகிறத பார்த்தோம்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ 2 times P into lambda plus mu. Since sharing strain is equal to 2 into linear strain, அதான் நான் சொன்னல sharing strain வந்து 2 times linear strain. ஸோ இப்போ ரிஜிடிட்டி மாடுலஸ் எழுதுகிறோம், ஏன்னா இது 2 டைமென்ஷனல் கேஸ். அடுத்த கேஸில் என்ன எழுதுவோம், பல்க் மாடுலஸ் எழுதுவோம். மொதல் கேஸில் என்ன எழுதணும், யங்ஸ் மாடுலஸ் எழுதணும். லீனியர் ஸ்ட்ரெயின் அது வந்து 1 டைமென்ஷனல் கேஸ். இது ரிஜிடிட்டி மாடுலஸ் 2 டைமென்ஷனல் கேஸ். அடுத்து வந்து வால்யூம் ஸ்ட்ரெயின் எழுதுவோம், அது வந்து 3 வால்யூம் ஸ்ட்ரெயின் கண்டுபிடிப்போம், அது வந்து பல்க் மாடுலஸ், அது வந்து 3 டைமென்ஷனல் கேஸ். ஸோ இங்கே வந்து ரிஜிடிட்டி மாடுலஸ் என்ன எழுதணும்னா n is equal to stress by sharing strain. ஸோ அதுலேருந்து n is equal to ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது P. ரைட்டா? இங்கே ஷேரிங் ஸ்ட்ரெயின் இப்போ தான் கண்டுபிடிச்சோம். 2 into P into lambda plus mu. அப்போ இந்த 2 Pயும் கேன்சல் பண்ணுறோம்னா 1/2 into lambda plus mu. அதுலேருந்து lambda plus mu இந்த சைடு கொண்டு வந்தோம்னா என்ன அந்த சைடு டினாமினேட்டரில் கொண்டு போனோம்னா 1/2n. அடுத்து இந்த 2வை திரும்ப இந்த சைடு கொண்டு வந்தோம்னா 2 lambda plus 2 mu is equal to 1/n நம்ம எழுதிக்கலாம். அடுத்து கேஸ் 3. let all 3 forces act simultaneously and P is equal to Q is equal to R. P, Q, R மூணுமே ஈக்குவல்னு வச்சுக்கிறோம். ஸோ இதில் எழுதணும்னா E is equal to lambda P மைனஸ் மியூ ஆர் மைனஸ் மியூ Q அதையும் எழுதிக்கிடுவோம். அப்போ ஆர் P is equal to Q is equal to Rன்னு எழுதணும்னா ஸோ Q இருக்க இடத்துலையும் P போடணும், R இருக்க இடத்துலையும் P போடணும். ஸோ லாம்டா P மைனஸ் 2 மியூ Pன்னு வந்துடும். ஸோ அதுலேருந்து Pயை வெளியே எடுத்தோம்னா லாம்டா மைனஸ் 2 மியூன்னு வந்துடும். டியூ டு த ஆக்ஷன் ஆஃப் 3 forces there is a uniform increase in volume and bulk modulus or volume strain is 3 times linear strain. ஸோ லீனியர் ஸ்ட்ரெயினுங்கிறது ஒரு டைரெக்ஷனில் ஏற்படுத்துறது. அடுத்து ரிஜிடிட்டிங்கிறது 2 times லீனியர் ஸ்ட்ரெயின். அடுத்து வந்து வால்யூம் ஸ்ட்ரெயினுங்கிறது 3 times லீனியர் ஸ்ட்ரெயின். ஸோ அதுலேருந்து 3E எழுதணும்னா நமக்கு முத E கண்டு கிடைச்சது வந்து இங்கே பாருங்கள், இதில் தெரியும் லாம்டா P.
ஸோ இங்கே வந்து 3 டைம்ஸ் எழுதும்போது 3 இஸ் ஈக்குவல் டு 3p இன்ட்டு லாம்டா மைனஸ் 2μ. ஏன்னா இங்கே ஸ்ட்ரெயின் வந்து கண்டுபிடிச்சிருக்க பாருங்க, p இன்ட்டு லாம்டா மைனஸ் 2μ. இதை வந்து 3 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ 3p இன்ட்டு லாம்டா மைனஸ் 2μ. ஸோ இங்கே இப்போ வந்து பல்க் மாடலில் எழுதணும்னா k இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை வால்யூம் ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது p. ஸோ p எடுத்துக்கிறோம் டிவைடட் பை வால்யூம் ஸ்ட்ரெயின் இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 3p இன்ட்டு லாம்டா மைனஸ் 2p. ஸோ 2p கேன்சல் பண்ணிக்கிறோம். ரிமைனிங் இருக்குது 1/3 லாம்டா மைனஸ் 2μ. அதிலிருந்து k எந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா 1/3kன்னு கிடச்சிடும். லாம்டா மைனஸ் 2μ இஸ் ஈக்குவல் டு 1/3k. இது இப்போ 4, 5, 6ன்னு 3லையும் டெரைவ் பண்ணி வச்சுருக்கோம். இது 3ஐயும் இப்போ நம்ம ரிலேட் பண்ண போகிறோம். இப்போ ஈக்குவேஷன் 5லேருந்து நமக்கு என்ன கிடைக்குது, 2 லாம்டா ப்ளஸ் 2μ இஸ் ஈக்குவல் டு 1/n. இதை வந்து 7 எழுதிக்கிறோம். அடுத்து 6 வந்து லாம்டா மைனஸ் 2μ இஸ் ஈக்குவல் டு 1/3k. அதையும் எழுதிக்கிறோம். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்குது, இந்த ரெண்டு 2μவும் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் இருக்குது 2 லாம்டா ப்ளஸ் லாம்டா, அது வந்து 3 லாம்டா. ரைட் ஹேண்ட் சைடு 1/n ப்ளஸ் 1/3k. ரைட்டா? ரைட், சிம்பிள். அப்போது லாம்டா இஸ் ஈக்குவல் டு 1/q. இது வந்து ஈக்குவேஷன் 4ல் நம்ம ஆல்ரெடி டெரைவ் பண்ணி வச்சுருக்கோம். அது நமக்கு தெரியும். இங்கே இருக்குது லாம்டா இஸ் ஈக்குவல் டு 1/q. ரைட். இப்போது இதிலேருந்து இந்த லாம்டாங்கிறது 1/qன்னு அர்த்தம். ஸோ லாம்டா இருக்க இடத்துல 1/qவை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ 7, 8 ஆட் பண்ணால் 3 லாம்டான்னு இருக்குது. அப்போ 3 இன்ட்டு 1/q, அதுதான் 3/q. ரைட் ஹேண்ட் சைடு 1/n ப்ளஸ் 1/3k. அதுக்கப்புறம் இதை வந்து எல்சிஎம் எடுத்து போட்டோம்னா 9/q இஸ் ஈக்குவல் டு 3/n ப்ளஸ் 1/kன்னு வந்துடும். திஸ் இஸ் தி ரிலேஷன் கனெக்டிங் 3 எலாஸ்டிக் மாடுலை. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ரைட்டா? சிம்பிள். நான் ரிப்பீட் பண்ணுறேன். என்ன கன்சிடர் பண்ணோம், ஒரு 3 டைமென்ஷனல் பாக்ஸ் கன்சிடர் பண்ணுறோம். 3 டைமென்ஷனல் பாக்ஸுக்கு 6 ஃபேஸ் இருக்கும். டாப் சர்ஃபேஸ், பாட்டம் சர்ஃபேஸ், ஃப்ரண்ட் சர்ஃபேஸ், பேக் சர்ஃபேஸ், இந்த லெஃப்ட் சைடு சர்ஃபேஸ், ரைட் சைடு சர்ஃபேஸ். ஸோ ஒவ்வொரு ஃபேஸ்லையும் டாப்பில் என்ன ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு ஆக்ட் பண்ண 3 ஸ்ட்ரெஸ்ஸு, நம்ம 3 ஃபோர்ஸ் அந்த பாக்ஸில் நம்ம அப்ளை பண்ணுறதை கன்சிடர் பண்ணிக்கிறோம். அந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறோம். மேலே ஆக்ட் பண்ணுறது, டாப்லையும் பாட்டம்லையும் ஆக்ட் பண்ணுறது p. ரைட்டா? அதேமாதிரி ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் ஆக்ட் பண்ணுறது q. அதேமாரி சைடில் ஆக்ட் பண்ணுறது வந்து r. ஸோ இது 3ஐயும் ரிலேட் பண்ணுறது டெரைவ் பண்ணியிருக்கோம். 1 டைமென்ஷனல் கேஸு யங்ஸ் மாடலஸ், 2 டைமென்ஷனல் கேஸு ரிஜிடிட்டி மாடலஸ், 3 டைமென்ஷனல் கேஸு பல்க் மாடலஸ். அப்புறம் 3 தனித்தனியாக கண்டுபிடிச்சோம். 3ஐயும் நம்ம ரிலேட் பண்ணிக்கிறோம். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். தேங்க்யூ. ரிமைனிங் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டினியூ பண்ணுவோம்.